எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சாட்சிகளும் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6:23 சொல்கிறது, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. சிலருக்கு எல்லாம் வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்கும், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும், பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் இருக்கும், பிள்ளைகளுக்கு பெற்றோரை கண்டாலே பயம் இருக்கும். பல காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பயத்தின் அச்சுறுத்தல் நம்முடைய இருதயத்தை அசைத்து கொண்டே இருக்கும். எல்லையில் பார்ப்போமே என்று சொன்னால் தீவிரவாத அச்சுறுத்தலினால் வருகிற பயங்களும் உண்டு. பல காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பயத்தில் சிக்கப்பட்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள். சிலருக்கெல்லாம் ஃபோன் ரிங்கானாலே ஒரு பயம் வந்துடும், சிலருக்கெல்லாம் யாரையோ கூப்பிட்டாலே பயம் வந்துடும், வேற யாரையோ சத்தம் போட்டு கூப்பிட்டா இவங்க பயந்து நடுங்குவாங்க. இப்படியெல்லாம் பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு பயத்தின் ஆவி நம்மை கட்டி வைத்து வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பயத்தினால் கட்டப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த பயமாக இருந்தாலும் அந்த பயத்தின் கட்டை கர்த்தருடைய கரம் அவிழ்த்து விடும், உங்கள் தலை உயரும், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நாம் இந்த பயத்தை விளக்குவது எப்படி இந்த பயம் நம்முடைய இருதயத்தை விட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது உங்களை அறியாத ஒரு தைரியம் வரும். நன்றாய் கவனிங்கள். இந்த பேதுரு இயேசு யார் என்று தெரியாது என்று பயந்து இயேசுவை மறுதலித்தவன். ஆனால் பயந்தவன் என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றாரோ அன்றைக்கு எழும்பி நின்று பிரசங்கம் செய்யும் பொழுது 4000 3000 என்று ஜனங்களை குவியலாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது உன்னை அறியாத ஒரு தைரியம் வரும். உன் சிந்தையை ஆளுகை செய்யும் போது ஒரு பலன் உண்டாகும். எழும்பி நிற்கவும், எழும்பி ஓடவும், காரியத்தை ஜெயிக்கவும் கர்த்தர் கிருபையும் சத்துவத்தையும் அளவில்லாமல் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பொறுமையாய் காத்திருந்து தேவ சமூகத்திலிருந்து கிருபைகளையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அவருக்காய் எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மேன்மையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த நாளில் கரம் நீட்டப்படுவதாக ராஜா. தேவனுடைய தயவுள்ள கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பயப்படுகிற எல்லா கட்டிலிருந்தும் அவிழ்த்து விடுவீராக. வெளிச்சம் இறங்கி வரட்டும். ஓ சோதரமையா, எல்லா அந்தகாரமும் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.